ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்னடே பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ நிறைய பேருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஒரு நல்ல சிஸ்டம் ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறமா அதை ரன் பண்ணக்காக ஒரு கம்பைலர், அதுக்கப்புறம் ஒரு நோட் பேட், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட போகிறீங்களோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். ஓகே, இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியல. உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஒரு நல்ல கம்ப்யூட்டராக இருந்தா, அதாவது ஒரு நல்ல அட்வான்ஸான கம்ப்யூட்டராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பேசிக்கான கம்ப்யூட்டர், கொஞ்சம் ரேம் கம்மியான கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லை லேப்டாப், அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துனா கவர்மெண்ட் லேப்டாப், அந்த மாதிரி லேப்டாப்லாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு கம்பைலர், இப்போ நீங்கள் பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பைச்சாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அது உங்கள் சிஸ்டத்தில் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாவா கற்றுக்கணும்னா ஜாவா இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ஜாவாக்கான கம்பைலர், சீக்கும் அதே மாதிரி தான் சீக்கு ஒரு கம்பைலர் ஏற்ற வேண்டியிருக்கும், சி ஏற்ற வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட போச்சு அதுக்கான லாங்குவேஜும் அதுக்கப்புறம் அதுக்கான கம்பைலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாயிரும். நீங்கள் அதை வந்து ரன் பண்ணது ரொம்ப கஷ்டம். அதை ஓப்பன் பண்ணாலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு தான் அது ஓப்பனே ஆகும். அவ்வளோ ஸ்லோவாயிரும் உங்கள் கம்ப்யூட்டர் சுத்தமாக. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் கம்பைலர் யூஸ் பண்ணது பதிலாக நீங்கள் வந்து ஆன்லைன் கம்பைலர் சைட் போகலாம். ஆன்லைன் கம்பைலருக்கும் அந்த ஆஃப்லைன் கம்பைலருக்கு என்ன வித்தியாசம்னா, ஆன்லைன் கம்பைலர் எப்படின்னா, இப்போ நான் ஆஃப்லைன் கம்பைலர் ஃபஸ்ட் சொல்லேன். ஆஃப்லைன் எப்படின்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நெட் தேவைப்படாது. நீங்கள் வந்து ஈஸியாக அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம், அதை டைப் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஆன்லைன் கம்பைலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒன்றுமே இன்ஸ்டால் பண்ண முடியல. இப்போ நீங்கள் பைத்தான் கற்றுக்கிறீங்களா, பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை, அதில் செட்டிங்ஸில் போய் பைத்தான் மாற்றிச்சா போதும். சி கற்றுக்கிறீங்களா, சி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, அதில் போய் செட்டிங்ஸில் போய் சீன்னு மாற்றிச்சா போதும். ஜாவா அப்படி ஒவ்வொரு லாங்குவேஜும் நீங்கள் செட்டிங்ஸ் போய் மாற்றிச்சா போதும், அவ்வளோதான். பட் அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கம்பைலர் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை, எந்த ஒரு நோட் பேட் எதுவுமே டெவலப் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே அந்த வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் கம்பைலரில் எல்லாமே செட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் அதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாமே டைப் பண்ணி எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு என்ன வித்தியாசம்னா, பட் இந்த ஆன்லைன் கம்பைலருக்கு வந்து உங்களுக்கு நெட் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணக்கு உங்களுக்கு நெட் ரொம்ப தேவைப்படும்னு நினைக்காங்க. நீங்கள் வந்து ஒரு அதாவது ப்ரௌசிங் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ நெட்டு தேவைப்படுமோ அவ்வளோ நெட்டு தான் இதுக்கும் தேவைப்படும். ரொம்ப தான் நெட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் என்ன பண்ணுவீங்கன்னா கோடை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதாவது சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இதில் எப்படின்னா இதை சேவ் பண்ண முடியாதுன்னா இதில் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட்னா எப்படின்னா ஒரு 5 MB 10 MBலாம் இல்லை, ஒரு 5 KB 10 KB அவ்வளோதான் ஆகும். அதனால் நீங்களும் இதில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஆன்லைன் கம்பைலர் மாதிரி ஆஃப்லைன் கம்பைலர் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் நீங்கள் ஒரு பிகினராக ப்ரோக்ராம் மட்டும் கற்றுக்கிட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கம்பைலரே போதும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணி இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு டாப் 3 கம்பைலரை இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்காங்க. இதோட லிங்க் எல்லாமே ஆக்சுவலி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் எல்லாமே ஈஸியான இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து இப்போ டிஃபால்ட்டாகவே சி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பைத்தான் லாங்குவேஜ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த லாங்குவேஜ்னாலும் மேலே லாங்குவேஜ்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டி பாருங்கள். மேலே ரன் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ ஹலோ வெல்த் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இன்புட் ஸ்டேட்மெண்ட் பைத்தானில் காட்டி தரேன் உங்களுக்கு. இன்புட் வாங்குறதுக்கு இந்த கம்பைலர் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நான் இன்புட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், அதுபடி நான் இன்புட் கொடுத்துருவேன். இப்போ ஓகே, அந்த இன்புட் படி இப்போ நான் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த கம்பைலரை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இதில் வந்து இன்புட் கொடுக்க அவுட்புட் பார்க்க எல்லாமே ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சைடில் கொடுத்துருக்கு. இதில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை லாங்குவேஜ்னாலும் மாற்றிக்கலாம். இதில் வந்து மோஸ்ட்டாக எல்லா லாங்குவேஜும் கவர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட லாங்குவேஜில் இருந்தால் மாற்றி எடுத்துக்காங்க. இப்போ நான் HTML சூஸ் பண்ணேன். இப்போ நான் இதில் வந்து HTML சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, HTML சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து ரீலோட் பண்ணேன். ஸோ அப்படின்னா HTMLக்கு மாறும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இதை ரீலோட் பண்ணோடனே உங்களுக்கு HTMLக்கு மாறிடும். ஓகே, இதில் இந்த கம்பைலர் உங்களுக்கு பிடிக்காதாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அட்வான்ஸான கம்பைலர் பார்த்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது. அதனால் நீங்கள் இந்த இதை வந்து HTML அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் ஃப்யூச்சரில் பார்க்க போகிற லாங்குவேஜில் இவ்வளோ நோட்பேரில், அதாவது இந்த கம்பைலரில் எல்லாத்துக்குமே HTML சூப்பராக இருக்கும். ஓகே, அதையும் பார்ப்போம். ஓகே, இதில் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டாக இருக்குது. இது சும்மா பேர் HTML கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிற கம்பைலர் என்னென்னா, ஸோ இது வந்து ஒரு tutorials.com மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து கம்பைலரோட நேம் என்ன,
ஸோ கிரவுண்ட், இந்த கோடிங் கிரவுண்ட், ஸோ இதுதான் அந்த கம்பைலர் நேம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நேம் போட்டு கோடிங் கிரவுண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டுட்டல்ஸ் பட்டன் அதுக்காக வச்சு தான் ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கம்பைலர் ஆகும். ஸோ இந்த கம்பைலரில் என்னென்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் இந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். பார்ப்போம், இந்த கம்பைலரில் ஃபுல் ஸ்க்ரீன் அட்வான்டேஜ் கிடைக்கனால உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வராது. அந்த கம்பைலரில் பார்த்தோம்னா இதில் வந்து ஆட்ஸ் இருக்காது. சின்ன ஸ்க்ரீனாக இருக்காது, இல்லை பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது. நிறைய கஸ்டம் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கம்பைலர் வேணுமோ இதை வந்து டேரெக்டாக இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அதுக்கான செட்டிங்ஸில் இல்லை. நீங்கள் வெளியே தான் கோடிங் ரவுண்ட் கொடுத்துப்பீங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து பைத்தான்னா பைத்தான் கோடிங் ரவுண்ட் கொடுக்கணும். இல்லை பைத்தான் டுட்டல் ஸ்பாட் அப்படி அந்த வெப்சைட் வேறு அட்ரஸ் வந்து டுட்டல் ஸ்பாட்னு உண்டு. ஸோ அது இப்போ வந்து வெப் அட்ரஸை செக் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து கோடிங் கிரவுண்டுன்னு கொடுத்து, ஸோ எப்படின்னா கோடிங் கிரவுண்ட் கொடுத்து இப்போ நீங்கள் பைத்தான்டா ஜாவான்னா ஜாவான்னு கொடுங்க. இப்போ நான் ஜாவான்னு கொடுக்க பாருங்க, எனக்கு ஜாவா ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் ஆகுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ எனக்கு ஜாவா ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ எனக்கு ஜாவா ஓப்பன் ஆகிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் HTML வேணுமா நான் HTML சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜாவா வேணுமா ஜாவா, சி வேணுமா சி, C++ வேணுமா என்ன C++ கோடிங் கிரவுண்டு கொடுத்தோம்னா எனக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் வந்து நீங்களும் டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல வெப்சைட். இது வந்து அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த வெப்சைட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்திருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ அடுத்து HTML. ஓகே, HTMLக்கு இது ரொம்பவே அட்வான்ஸான ஒரு வெப்சைட். இது வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நார்மல் நோட் பேடில் இருக்கிறதோட நிறைய அட்வான்டேஜ் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதில் எக்ஸாம்பிள் கோடிங் ஒன்று டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் டெஸ்க்டாப்பில் உங்கள் கோடிங் எப்படி இருக்கும், மொபைலில் உங்கள் கோடிங் எப்படி இருக்கும், டேபில் உங்கள் கோடிங் எப்படி இருக்கும், ஆண்ட்ராய்டில் எப்படி இருக்கும், எல்லாமே பார்க்கலாம் இதில். ஸோ அதனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எனக்கு டெஸ்க்டாப்பில் என்னோட கோடிங் எப்படி இருக்கும், மொபைலில் என்னோட கோடிங் எப்படி இருக்கும், மொபைலில் சர்ச் வச்சா என்னோட கோடிங் எப்படி இருக்கும், எல்லாமே இதில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக ப்ரௌசரில் கிடையாது இந்த ஆப்ஷன் தான், பட் உங்களோட இந்த கம்பைலரில் இருக்குது. ஓகே, இந்த HTML நீங்கள் கற்றுக்கிட்டதால் உங்களுக்கு நீங்கள் தாராளமாக இது சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சஜெக்ஷன் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்ததாக வந்து இது வந்து ஒரு பாப்புலரான டுட்டோரியல் சொல்லிக் கொடுக்குறவங்க வெப்சைட் தான். ஸோ W3 ஸ்கூல். இதில் வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க என்ன லாங்குவேஜ்லாம் இருக்குன்னு. இப்போ இதில் வந்து நீங்கள் ரன் கொடுத்து இது வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து தீம் மாற்றிக்கலாம். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காட்டி பாருங்க உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இதில் உள்ள சாம்பிள் ப்ரோக்ராமில் ரன் பண்ணி காட்டியிருக்கேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ரன் கொடுத்தீங்கன்னா ரன் பண்ணோம். ஓகே ஓகே இதில் வந்து நைட் மோட் மாதிரி இருக்குது. ஸோ அது டார்க் தீம் சொல்லுவோம். அந்த டார்க் தீம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா இதில் வந்து இது வந்து இந்த ஆப்ஷன் ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் கம்பைலரை மேலே வச்சு கீழே வச்சுக்கலாம், நோட் பேடை மேலே வச்சுக்கலாம், அப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் சொல்லலாம். ஓகே, பார்த்ததெல்லாம் பிடிச்சிருக்கும். இதோட லிங்க் எல்லாமே சில டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துக்காங்க எல்லாத்தையுமே. ஓகே, இப்போ பார்த்துட்டு கம்பைலரில் உங்களுக்கு என்ன கம்பைலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த கம்பைலர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூட வேறு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். கூடவே ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே.